பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்த துறவி கோடிக்கணக்கான சொத்தை தூக்கி எறிஞ்சிட்டு துறவு கோலம் பூணும் போது உனக்கு ஈமக்கிரியை செய்யாம நான் சாக மாட்டேமா, உனக்கு கண்டிப்பா ஈமக்கிரியை செய்யாம அந்த ஊரை விட்டு போக மாட்டேன், பூம்புகார விட்டுங்கிற. தாயினுடைய பாசம் எல்லாருக்கும் அப்படித்தான். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. தன் தாய் இறந்த செய்தியை கேட்டு சுடுகாட்டிற்கு ஓடி வந்த முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இதை நீங்க கேட்டீங்கன்னா தன்னுடைய தாயை வயதான காலத்திலே முதியோர் இல்லத்திலே எவனும் சேர்க்க மாட்டான். குறிப்பாக நீங்கள் முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இறந்து போன தாயை பார்த்து ஒரு துறவி பாடுகின்றார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே இறந்து போயிட்டே உன்னை எப்படி பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் இறைவனை ஆதரி தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து சுட்ட புறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா கொஞ்சறாங்களாம் புள்ளைய. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானுமிட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு ஒரு துறவி இறந்து போன தாயை பார்த்து கதறினார் என்றால் உயிரோடு இருக்கின்ற தாயை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும்?